ோ நமஹ. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஸ்ரீமன் நாராயணியம் திசகம் 22 அஜாமிளன் கதை. அஜாமிளோ நாம மஹீசுரப்புரா சரண் விபோ தர்மபதான் கிருஹாஸ்ரமே குருர்கிரா கானனமேத்ய திருஷ்டவான் சுதிருஷ்டசீலாம் குலடாம் மதாகுலாம். இந்த 22வது தசகத்தில் பட்டதிரி அஜாமிளின் கதையை வர்ணிக்கிறார். இதில் முதல் ஸ்லோகத்தில் பட்டதிரி குருவாயூரப்பனை பற்றி கேட்குறார். பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, அஜாமிளன் என்ற ஒரு அந்தணன் இருந்தான். இவன் இல்லற வாழ்க்கையில் நல்ல வாழ்க்கை நடத்தி கொண்டிருந்தான். ஒரு நாள் தன் தந்தையின் ஆணைப்படி சமைத்து சேகரிக்க காற்றுக்கு போனான். அங்கே வெட்கமில்லாதவளும் காம விகாரம் நிறைந்த பெண்ணை கண்டான். இல்லையா குருவாயூரப்பான்னு குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி கேட்குறார். ஸ்வத பிரசாந்தோபி ததா ஹிருதாஷயः ஸ்வதர்மமுத்ஸ்ருஜ்ய தயா சமாரமன் அதர்மகாரி தசமீ பவன் புனர் ததௌ பவன் நாமயுதே சுதேரதிம். இந்த 2வது ஸ்லோகத்தில் பட்டதிரி குருவாயூரப்பனை பார்த்து கேட்குறார், ஓ குருவாயூரப்பா, அஜாமிளன் சத்குலத்தில் பிறந்தும் தர்மத்தை செய்தும் இந்திரியங்களுக்கு வசப்படாமல் இருந்தான். ஆனால் காட்டில் இவன் பார்த்த துஷ்ட பெண்ணினால் தர்மத்தை விட்டு அவளோடு கூடி இன்பமாக வாழ்ந்தான். வயது முதிர்ந்த பின்பும் பல பாபங்களை செய்தான். இருப்பினும் உன் பெயர் கொண்ட தன் கடைசி மகனிடம் அன்பாக இருந்தான். பட்டதிரி குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார். சம்ருத்யு காலே யமராஜ கிங்கரான் பயங்கராம் ஸ்திரீனபிலக்ஷ்யன் லக்ஷயன் பியாம் புராமனாத்வத் ஸ்மிருதி வாசனாபலா ஜுஹாவ நாராயண நாமகம் சுதம். இந்த 3வது ஸ்லோகத்தில் பட்டதிரி குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, அஜாமிளனின் மரண காலம் நெருங்கிய பொழுது மிகவும் அச்சம் தருகிற யமதூதர்களை தன் முன்னில் கண்டான். இந்த சமயத்தில் சிறிதளவு போதும் உன்னை நினைத்ததால் அஜாமிளன் உண்டான அறிவின் வலிமையால் உன் பெயரான நாராயணா என்று தன் கடைசி மகனை அழைத்தான். दुराशयस्यापि तदात्वनिर्गत त्वदीयनामाक्षरमात्रवैभवात् पुरोऽभिपेदुर्भवदीयपार्षदास् चतुर्भुजा पीतपडा मनोहराः. இந்த 4வது ஸ்லோகத்தில் நாம் மகிமையை பற்றி பட்டதிரி வர்ணிக்கிறார். பட்டதிரி குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, அஜாமிளன் மரண காலத்தில் உன் பெயரான நாராயணா என்று அழைத்த பொழுது உன் விஷ்ணு தூதர்கள் இந்த நாராயணன் நாமத்தை கேட்டவுடன் அங்கு வந்துவிட்டார்கள். உன்னுடைய விஷ்ணு தூதர்கள் 4 கைகளுடனும் பீதாம்பரதாரிகளாகவும் மனோகரமான திவ்ய ரூபங்களுடன் அங்கே வந்தார்கள் அல்லவா குருவாயூரப்பான்னு குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி கேட்கிறார். அமும் ச சம்பாஷ்ய விகர்ஷதோ படான் விமுஞ்சதேத்யாருரு துர்பலாதமி நிவாரிதாஸ்தே ச பவஜ்ஜனைஸ்ததா ததீய பாபம் நிகிலம் யவேதயன். இந்த 5வது ஸ்லோகத்தில் யமதூதர்கள் விஷ்ணு தூதர்களை தடுத்ததை பற்றி விவரிக்கிறார் பட்டதிரி. பட்டதிரி குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, யமதூதர்கள் அஜாமிளனை பாசக்கயிற்றால் கட்டி இழுக்கும் பொழுது உன் தொண்டர்களான விஷ்ணு தூதர்கள் அவனை விட்டு விடும்படி தடுத்தார்கள். அப்பொழுது யமதூதர்கள் அஜாமிளன் செய்த மிக பாபங்கள் பட்டியலை தந்து உன் விஷ்ணு தூதர்களிடம் காட்டினார்கள். குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார். भवन्तु पापानि कथं तु निष्कृते कृतेऽपि भो दण्डनमस्ति पण्डिताः न निष्कृति किं विधिता भवादृशा मिति प्रभो त्वत्पुरुषा भभाषिरे. இந்த 6வது ஸ்லோகத்தில் விஷ்ணு தூதர்கள் பாபம் விலகியதை பற்றி கூறுகின்றதை பட்டதிரி வர்ணிக்கிறார். பட்டதிரி குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, உன் விஷ்ணு தூதர்கள் யம தூதர்களிடம் கீழ்வருமாறு சொன்னார்கள். அஜாமிளன் பாபங்கள் செய்தது வாஸ்தவம்தான். பாபத்திற்கு பிராயம்சித்து செய்த பிறகும்
தண்டிப்பது சரியா? நீங்கள் தர்மசாஸ்திரங்கள் அறிந்தவர்கள். உங்களுக்கு என்ன பாபத்திற்கு என்ன பிராயச்சித்தம் என்று தெரியாமல் இருக்கிறாது. இந்த இடத்துல அஜாமிளன் தன் பாபங்கள் செய்தது தெரியாமல் உன் பேரான நாராயணா என்று தன் கடைசி மகனை அழைத்ததால் தான் இவன் பிராயச்சித்தம் செய்தது இவனுக்கு கூட தெரியாமல் போனது. நாராயணா நாராயணா நாராயணா. இந்த ஸ்லோகத்தில் இருந்து நாம் தெரிந்து கொள்வது, அறிந்தும் அறியாமலும் பகவான் நாமத்தை உச்சரித்தால் பகவான் நிச்சயமாக நம்மிடம் கருணை காட்டி அருள்வார். பட்டதிரி சொல்றார். ஸ்ருதிஸ்மிருதிभ्यां विहिता व्रताथय पुनन्ति पापं न लुनन्ति वासनाम् अनन्दसेवातु निकृन्दति त्वयीम् इति प्रभो त्वत्पुरुषा भभाषिरे. இந்த 7வது ஸ்லோகத்தில் பக்தியின் பெருமையை பட்டதிரி வர்ணிக்கிறார். ஓ குருவாயூரப்பா, வேதங்களும் மற்ற புராண நூல்களும் சொல்லப்பட்ட தர்மங்கள் பாவத்தை மட்டுமே போக்குகின்றன. ஆனால் பாவங்களாலும் பழக்கங்களாலும் ஏற்பட்ட கர்ம வினைகள் நீங்குவதில்லை. பக்தியே ஞான வடிவமாகும். பக்தியுடன் பகவத் சேவையை இந்த இரண்டையும் அழித்து விடுகின்றன என்று உன் விஷ்ணு தூதர்கள் சொன்னார்கள் இல்லையா? குருவாயூரப்பான்னு குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி கேட்கிறார். அனேன பூஜன்ம சஹஸ்ரகோடிபி கிருதேஷு பாபேஷ்வபி நிஷ்கிருதி கிருதா யதக்ரஹீன் நாம பயாகுலோ ஹரே இதி பிரபோ த்வத் புருஷா பபாஷிரே. இந்த 8வது ஸ்லோகத்தில் பகவன் நாமாவின் அளவற்ற மகிமையை பட்டதிரி சொல்றார். அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார். ஓ குருவாயூரப்பா, இந்த அஜாமிளன் சுவாதீனமற்ற நிலையிலும் கூட பரம மங்களத்தை கொடுக்கும் ஹரிநாமாவை சொன்னான். அதனால் கோடி ஜென்மங்களில் செய்த பாவங்களுக்கு பிராயச்சித்தம் செய்யப்பட்டது என்றும் உன் விஷ்ணு தூதர்கள் சொன்னார்கள் இல்லையா? குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி கேட்கிறார். नृणामबुद्धयापि मुकुन्दकीर्तनं दहत्यखौकान् महिमास्य दादृशः यदाग्निरेतांसि यतौषतं गतान् इति प्रभो त्वत्पुरुषा भभाषिरे. இந்த 9வது ஸ்லோகத்தில் பட்டதிரி அறியாதது ஜெபித்தாலும் பகவன் நாமாவுக்கு பலனுண்டு என்று சொல்கிறார். அவர் குருவாயூரப்பனை பார்த்து கேட்கிறார். ஓ குருவாயூரப்பா, மேலும் உன் விஷ்ணு தூதர்கள் நெருப்பு விறகுகளை எரிப்பது போல, மருந்து நோய்களை அழிப்பது போல அறியாமலேயே பகவன் நாமாவை சொல்வதால் மனிதர்களுடைய பாவங்கள் அனைத்தும் எரிக்கப்படுகின்றது. இப்படிப்பட்ட பெருமை கொண்டது ஹரிநாமம் விஷ்ணு தூதர்கள் சொன்னார்கள் இல்லையான்னு குருவாயூரப்பனை பார்த்து கேட்கிறார். இந்த ஸ்லோகத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்வது, நாராயணா, கிருஷ்ணா, ராமா, கோவிந்தா என்ற நாமாக்களை பகவானின் பெயர்கள் என்று கூட அறியாமல் மனிதர்கள் கூறினாலும் பகவன் நாமத்தை பக்தியுடன் ஜெபித்தால் எந்த பலன் ஏற்படுமோ அதே பலன்தான் ஏற்படும். பகவான் நாமாக்களின் பெருமை தெரியாமல் கூட சொன்னால் கூட சகல பாபங்களும் அழிந்துவிடும். பகவான் ஒரு கருணை கடல். மரண சமயத்தில் துடிக்கும் ஜீவன் தடுமாறிக்கொண்டே பகவான் நாமாவை சொல்ல முயற்சித்தால் கூட அந்த நிமிடமே அவனை நினைத்து அவனுடைய பாபங்கள் எல்லாம் அழித்து விடுகிறார் பகவான். இதீரிதைர்யாம்ய படைரபாஸ்ருதே பவத் படானாம் ச கணே திரோஹிதே பவத் ஸ்மிருதிம் கஞ்சன காலமாச்சரன் பவத் பதம் பிராபிபவத் படைரசௌ. இந்த 10வது ஸ்லோகத்தில் அஜாமிளன் வைகுண்டம் செல்லுதலை பற்றி வர்ணிக்கிறார் பட்டதிரி. பட்டதிரி சொல்றார். ஓ குருவாயூரப்பா, உன்னுடைய விஷ்ணு தூதர்கள் பகவன் நாமத்தின் அளவற்ற மகிமையை யமதூதர்களுக்கு சொன்னார்கள். இதை கேட்ட யமதூதர்கள் பரவசர்கள் ஆகிய அஜாமிளனை விட்டுட்டு சென்றார்கள். வந்திருந்த உன் விஷ்ணு தூதர்கள் 4 பேர்கள்தான். ஆனால் அவர்களை கூட்டம் என்று குறிப்பிடுகிறார். உன் தொண்டர்களான கூட்டம் மறைந்தது. உடனே அந்த அஜாமிளன் சிறிது காலம் உன்னையே தியானித்து கொண்டிருந்தான். பிறகு உன் விஷ்ணு தூதர்கள் அவனை உன் இருப்பிடமான வைகுண்டத்திற்கு அழைத்து சென்றார்கள் இல்லையா குருவாயூரப்பான்னு குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி கேட்கிறார். ஸ்வகிங்கராவேதன சங்கிதோ யமஸ் த்வதங்கிரி பக்த
तेषु न गम्यतामिति स्वकीयभृत्यानसि शिक्षदुच्चकै சதேவமாதாலயநாத பாஹி மாம். இந்த 11வது ஸ்லோகத்தில் பகவத் பக்தர்களின் பெருமையை யமன் உபதேசிக்கிறத பற்றி பட்டதிரி வர்ணிக்கிறார். பட்டதிரி குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, யமதூதர்கள் திரும்பி வந்து யமனிடம் நடந்ததை கூறியவுடன் யமராஜன் அஞ்சினான். உடனே யமராஜன் உன் திருவடிகளில் பக்தி கொண்டவர்களை அணுகக்கூடாது என்று தன் வேலையாட்களுக்கு உறுதியாக கட்டளையிட்டான். இப்படி மகிமை வாய்ந்த குருவாயூரப்பா, நீயே என்னை காக்க வேண்டும் என்று உருகி பிரார்த்திக்கிறார் பட்டதிரி. நாமும் அவ்வாறே குருவாயூரப்பனிடம் பிரார்த்திப்போம். सर्वत्र गोविन्दनाम सङ्कीर्तनं गोविन्द गोविन्द.